நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க கேட்டீங்கன்னா நான் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்க வீட்டுக்குள்ள வந்து ஆசீர்வதிப்பாராம். உங்களுடைய வேலை செய்யற இடத்துல வந்து ஆசீர்வதிப்பாராம். தொழில் செய்யற இடத்துல வந்து ஆசீர்வதிப்பாராம். பிறகு என்ன வேணும் உங்களுக்கு? வானாதி வானங்களை சிருஷ்டித்த வல்லமை உள்ள தேவன் நீங்க இருக்கிற இடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாருல. இதை விட என்ன பாக்கியம் வேணும்? அதை நினைச்சு ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. எதுக்கு சோர்வா இருக்கிறீங்க? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீங்க சொல் தவறாத தேவன், என் கூட இருக்கிறீங்க, என் கூட வந்திருக்கிறீங்க, என்ன ஆசீர்வதிப்பீங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இல்லைங்க, நான் நம்ப நாள்லாம் கை விட்டுட்டாங்க, நான் இதை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், இப்போ இது மாதிரி கைவிட்டு போயிட்டு என்ன செய்யறது? டாக்டர்ஸ் வந்து கைவிட்டுட்டாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, மருத்துவம் கொடுக்க இதுக்கு மேலே வழி இல்லை, ஏதோ மருந்து தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. கைவிடப்பட்ட நிலைமை என்னங்க பண்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏசாயா 62:12 நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஆண்டவரால நீங்க தேடி கண்டுபிடிக்கப்பட்டவங்க. இவ்வளவு பெரிய உலகத்துல இத்தனை கோடி மக்கள் மத்தியில உங்களை தேடி ஆண்டவர் கண்டுபிடிச்சு என்னுடைய மகன் என்னுடைய மகள்னு சொல்லி இருக்கிறார். இவ்வளவு ஆச்சரியம் இல்ல? அவ்வளவு பெரிய தெய்வன் இவ்வளவு உலகத்தை சிருஷ்டித்தவர், அவர் தேடி கண்டுபிடிச்சு நீ என்னுடைய மகள் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்றார். இதை விட என்ன பாக்கியம் வேணும் சொல்லுங்க? நீ கைவிடப்பட்டவன் அல்ல, கைவிடப்பட்டவள் அல்ல அப்படின்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம், சூழ்நிலை கைவிட்டிருக்கலாம். ஆண்டு சொல்ல, நான் உன்னை சொன்ன கைவிட்டுட்டேன், என்னால முடியாதப்பா, இதுக்கு மேல உன்னை நடத்த முடியாது, உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, என்கிட்ட இருக்கிறது அவ்வளவுதான் அப்படின்னு ஆண்டு சொன்னாரா? அவர் சொல்லல, அவர் கைவிடாத தேவன். அப்புறம் எப்படி நீ கைவிடப்பட்டதுன்னு சொல்லுவீங்க? நீங்க ஆண்டவர் உங்களை கைவிடாத தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்க. நீங்க 1974 கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சாரா? இப்ப 50 வருஷம் ஆயிட்டு. நான் சொன்ன, ஆண்டவரே, நான் உங்க கையை பிடிச்சா கூட ஏதாவது உலக காரியத்துல விட்டுட்டு போயிடக்கூடும், நீங்க என்ன கையை பிடிச்சு நடத்தினா நான் வரேன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னா, சரி, நீ சொன்ன மாதிரி உன் வல்லது கையை நான் பிடிச்சு கொள்றேன்னு சொல்லி என்னுடைய கரத்தை அவருடைய கையில கொடுத்து அவர் பிடிச்சுக்கிட்டார். அதான் உடன்படிக்கை ஆண்டவரோட. நான் கடைசி வரை நிக்கணும்ல. அப்ப நான் என்ன நம்பி நான் வாழ முடியாது. என்ன நான் நம்பல, சூழ்நிலை என்ன மாத்திரும். நீங்க என் கையை பிடிச்ச நடத்துறேன்னா வரேன்னு சொன்னேன். அவர் கையில ஒப்பு கொடுத்தேன். சரி, நீ வா, நீ சொன்னபடி நான் கையை பிடிச்சு கொள்றேன்னாரு. 50 வருஷமா என்னை கைவிடவே இல்லை. எத்தனை போராட்டம் வந்தது, எத்தனை நிந்தை வந்தது, எத்தனை பிரச்சனை வந்தது, எத்தனை சோதனை வந்தது, எத்தனை நெருக்க வந்தது, என்னை கைவிடவே இல்லையே. அவர் இன்றைக்கு வரைக்கும் கரம் பிடித்து நடத்தி கொண்டே இருக்கிறார்ல. அவர் கைவிடாத தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நான் ருசித்திருக்கிறேன். அதான் சொல்றேன், அவர் கைவிடாதவர். ஆனா நீங்க உங்க கையை விட்டு கொடுத்தீங்களா? நீங்க தூரத்திலே நின்றுகிட்டு ஆண்டவர் கைவிட்டுட்டாரு போல அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்கலையே. அப்ப நீங்க உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இணை உங்க குடும்பம், நான் உமக்கு சொந்தம், நீங்க என்னை தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க, எனக்காக சிலுவையில மதித்த ரத்த சிந்தனீங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, என் கூட இருங்க, என் குடும்பத்தின் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னிச்சு எங்க கூட இருந்து எங்களை நடத்துங்கன்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் கரம் பிடித்து நடத்துவார். அப்புறம் பாருங்க, அவர் கைவிடாத தெய்வன் என்பதை அறிந்து கொள்ளுவீங்க. நீங்க தூரத்திலே நின்று கொண்டு இயேசுக்கும் ஒப்பு கொடுக்கல, அவருக்கும் உங்களை அர்ப்பணிக்கல, ஆனா ஆண்டவர் கைவிட்டுட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப அதனால இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, நீர் கைவிடாத தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், உங்க கரத்துல என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க நடத்துங்க, கடைசி வரை கைவிடாதபடி நடத்துவீர் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.